ஐயோ என்ன இருக்கு, முதல்ல போய் தண்ணி குடிக்கணும். ஓ கட்டபடி கட்டிக்குது போய். அக்கா அக்கா இல்லையே தம்பி, அக்கா அங்க குளிச்சு கொண்டிருக்கிறார். ஐயோ அப்ப எப்ப வருவாள்? இப்போ போனவள். நானும் குடிக்கணும் கட்டாபடி. இன்னும் கச 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 பேனை போடு, பேனை போடு. அஞ்சில விடப்பா, இது அஞ்சில தான் எனக்கு அனுக்குது. ஐயோ என்ன இன்றைக்கு இத்தனை அந்தி அதிகடா தம்பி. இன்றைக்கு யாரு தெரியும்? ஒட்டாம் தேதியா? இது என்ன ஒட்டாப்புள்ளே 2 நாள் தான் இருக்குது. சாமான் எல்லாம் வாங்கி சேர்த்துட்டேனடா. வெயிட்டு தான் பார்க்கணும் போலோட. வெயிட்ட சொல்லுங்க பட்டிக்க வைங்க பாப்போம். வெயிட்ட முக்கியம் இருக்கு. முதல்ல குடிக்கிறதுக்கு தண்ணி தான்ப்பா. தண்ணி சூடாதான் கோலா இருக்கு. கோலா ஸ்ப்ரைட் தரட்டு. சரி என்ன கோதேரி என்னால எடுத்துக்கணும். தங்க வெக்கைக்குள்ள இன்னும் இருக்கிறீங்க நீங்க. நீங்கள் அம்மா என்ன கொஞ்ச நாள் மீன் இந்த வெட்ட வந்தா சொல்லுவாள். சரியோ அவள் சொல்லுவாள் எல்லாரும் தான் சொல்லுவான். எங்களுக்கு பழகி எந்த பெட்டைக்கு விருப்பம். அவள் வேர்க்கோணும் இங்க வந்தா தான் வேர்க்கும் என்று சொல்லி அவளுக்கு விருப்பம். இன்னும் அந்த மேண்டாகுது. இன்னும் ஒதுக்கி இல்லை எடுத்துட்டாடா சோடா குடிச்சது போன் பண்ணி தான் சொல்லிப்படாது. இல்லை இவரை பேசுவாள். அது பரவாயில்ல, சுவரண்டான பரவாயில்ல. ஒரு நாள் தான் இங்க நீங்க குடிக்கலாம். வந்து கடன் சுவர் சோடாக்களை குடிக்க எனக்கு வேர்க்குதுடாப்பா. எடுத்துதாடாப்பா, எடுத்துதா போய் எடுத்துக்கொண்டு வா போ. இந்தாங்கக்கா சிவப்பு கலர்லாம் கிடக்குது. இல்லை ஐயோ சரி பரவாயில்ல, ஒரு காத்தானே இந்த வெயிலுக்கு குடிக்காம இங்க இருக்கு. பட்டைக்கு யூஸ் அடிச்சு கொடுத்துட்டியே தம்பி. அவளும் இங்க வென்சி அவள் போயிட்டாள், வழி கடைக்கு போயிட்டாளா? அதுமே என்ன தண்ணி ஊற்றுறோம் அங்கே தான் நல்ல கூழ் தண்ணி வச்சுக்கிறியே பிடிச்சிக்கல. இல்லை வைக்க இல்லை, நாங்கள் அதை வைக்கவே இல்லை. நீங்கள் வாங்க இல்லையே. நான் வச்சுட்டு போனேன் காலமே. நீங்க வைக்கிறது என்ன தெரியும். நான் வச்சுட்டு வச்சா இருக்குன்னு தானே வச்சா இருக்கு. என்னக்கா ஓகே அடுக்குவோமே. அதுக்கு எடுத்துக்கொண்டு வாங்கி பஞ்சியா நீங்கள் எடுத்து தந்தா எனக்கு இப்போ உள்ளுக்கு போக பிறகு அதை இதை காணையில் என்ன பிறகு என்ன அது கருவாடு எல்லாம் எடுத்து வச்சுட்டியே தம்பி. ஓ எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன். கட்டத்தூள் இது மாசிட்டம்பல் எல்லாம் வாங்கினது எல்லாம் வாங்கியாச்சு. நீங்கள் வீட்டு அந்த அவெல்லாம் வாங்கிட்டேன். எல்லாம் கிட்டத்தட்ட இப்போ கிலோ வந்துருக்கும் போது 40 கிலோ தான். 40 35 டிக்கெட்ல நடக்கு. நீங்கள் 40 கேன் லக்கேஜ் எல்லாம் சேர்த்து சொல்கிறேன் 40 கிலோ. அப்போ 20 என்ன 33 7 அப்படியே 30 கிலோ கொண்டு வையேன். 33 7 சரி சரி எடுப்பேன். நாங்கள் சாமான் எடுத்து வச்சாட்டா நிஜம் சரியா இருக்கும். அப்பாடா உடுப்பு பேக் நேற்று அடிக்கிட்டேனடா. அப்போ அதனால உடுப்பு அது உடுப்பு பேக் பார்த்தாவா அப்போ கிட்ட தூக்கி வந்தா 8 கிலோவுக்கு மேலே வரும் போட. மெல்ல 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 கைக்காவன். இது ஃபுல்லா உடுப்பு தான். இப்போ ஏதாவது எடுத்து வைக்கலாம். அது இருக்கட்டும். பிள்ளை வாணி அம்மா இவரை கொஞ்சம் வெங்காயம் எடுறாரு. அப்படி நான் அவள் விட மாட்டாளக்கா. இப்படித்தான் நீ பழனி கருவாடு இருக்கேம்மா. மழை மழை அடுக்குங்க வேணா பார்த்தீங்க. மழை இதெல்லாம் இந்த மருமகன் கேட்டவன் ஒடியல் அக்கா பாவம் நான் தரக்கு முன்னமே எல்லாம் ரெடி பண்ணி வச்சதுதானே. இது தூளே இது எவ்வளோ தூள் தேவைதானே சும்மா அங்க என்ன அது என்ன எல்லாம் சகோதரங்களுக்கு எல்லாம் அதை பார்க்க கூடாது. சரியோ நான் அது நாவல் பட்டு போகணும். இன்னும் தங்கச்சி இருக்கிறாங்க அவளுக்கு கொண்டு போகணும். இது இது என்ன சொல்லு பாப்பா முடியல்மா முடியலுமா? ஆமாம் வேற வேற எல்லா சாமான் இங்கே இருக்கிற எல்லா ஐட்டமும் கொண்டு போறீங்க. என்ன குத்துவிளக்கு பட்டியங்க அதுவும் வேற இருக்கு. இது நிறா கூடாமே. இது நான் நினைக்கிறேன் இது 5 கிலோ. குத்து விளக்கு. ஆமா
எனக்கு அங்க ஒருத்தி கேட்டவள் என்ன சங்கீதா கட்டாயமா உடைச்சு போடும் அது கிரைண்டர்ல இது சங்கீதா அதெல்லாம் சரி இது என்ன இதுகள் இந்த கிரைண்டர் கப்புகள் எல்லாம் அது தேவை அங்க வாங்கிறாங்க பிள்ளை கூட இங்க தான் கொண்டு போகணும் அது இது வாங்கணும்னு ஆசைப்பட்டு வாங்கினேன் இல்ல உடைக்காத பிள்ளை என்ன மாறியாச்சு அஞ்சு பேசுவா இங்கே வா பிள்ளை 5 பேசுவா தள்ளி இருக்கு அவளுக்கு அம்மா இல்லோ நான் நன்றி சரி பொட்டி வைக்கலாம் இது என்னக்கா பெட்டியல் சட்டி என்ன வேற நீங்க இந்த வேலைங்க என்ன கொண்டு வரீங்க பெட்டியல் சட்டியல் என்ன வேற இஞ்சால கற்பூரம் கொண்டு வரீங்க கற்பூரம் இங்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு மாகமடி கொண்டு போறேனே அது என்ன பின்னால ஒரு பேக் இது முதுகுல வழி கொண்டு போறேன் இதுதான் முதுகுல வழி கொண்டு போவோம் அதை கவனிக்க மாட்டாங்களே அதை பாப்போம் கவனிக்க மாட்டாங்க இது தம்பிக்கு வாங்கின கேட்டுகள் எல்லாம் எடுத்து மடிச்சு காலையிலேயே எடுத்து வச்சு பெட்டியிலும் கொண்டு போகணும்னு தான் வாங்கினது இதெல்லாம் கொண்டு என்ன துணியில சுத்தியில வைக்கும் சுத்தி வைப்பா அது வெயிட் இல்லை வேறு ஒரு மாதிரி எல்லா சாமானும் வாங்கி நிறைய சாமான் வாங்க மிக்ஸ் ஆகும் இந்த காமாட்சி விளக்குங்க தங்கச்சி எடுத்துட்டாரு அந்த விளக்கு எடுத்தாரு பிள்ளைங்க கொடுங்க அவளை எடுத்துருவாள் இந்தாங்க கவனமா வைங்க ஒரு மூலையா வைங்க சரிதானே இப்ப நீ திருப்பி வச்சுதான் தம்பி நான் இப்ப இதெல்லாம் ஃபுல்லா பிள்ளை தராசை வையம்மாச்சோ படதா போய் இல்லையேண்டா அப்புறம் கதை சரி இவ்வளவு தானே இவ்வளவு வரும் போனது இது என்ன ஒரு 20 கிலோ வருமானே சரி மூடுங்க எல்லாத்தையும் வச்சு இது கிடாக்கு மறந்துட்டியல் இப்பா இது என்ன 10 கிலோ வரும் போடாது நீங்க என்ன அரிசியல் சர்க்கரையல் கற்பூரங்கள் என்ன பொங்கல் ஊர் அரிசி பொங்கல் இல்லையே உங்களோட வயல் அரிசி வயல் அரிசி அதை எம்பிட்டு வைக்கல பூட்டுங்க இழுத்து பூட்டுங்க பாப்பா தூக்கு தேவையான ஹெல்ப் பண்றது சரி நான் தூக்குவேன் எத்தனை கிலோ இது 40 காட்டுது என்ன சொல்ற உண்மையா 40 காட்டுது உண்மையாவே 40 கிலோ இன்னொன்று கொண்டு எல்லாம் ஆசையா வாங்கின சாமான்கள் இந்த புழுக்கோட்டியல அரிசியில குறையுங்க ஐயோ அது உங்களுக்கு என்ன தெரியும் சாப்பிடுங்க காமாட்டி பிள்ளை கழுத்துக்குள்ளிடா போட்டு களி பழுத்து உடுப்புகளை குறைச்சி போட்டு இதில் மாற்றிக்கிட்டு வைங்க வாங்கவே இல்லை 2-3 உடுப்பு தான் வாங்கினது அப்ப என்ன காசு கட்டி காசு கட்டி வந்து பிக்காதி செலவழிச்சு இங்கே கடவுளே 40 கிலோ வந்துட்டு என்ன செய்யறாங்க தெரியல என்ன பார்த்துக்கிட்டு கொண்டு கொஞ்சத்தை வச்சுட்டு அடுத்த முறை அடி பாசல்ல போட்டுடுவோம் நாங்கள் அங்கே பாத்திரம் மினிக்கி கழுவி உழைச்ச காதுகளில் கொண்டு வராது நீங்கள் என்ன செய்யற இந்த லக்கேஜ் எல்லாத்தையும் உடைக்க போறா ஐஸ்கிரீம் அவளுடைய ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் நான் தான் காசுறோம் சரியோ தேங்க்யூ இவள் வேற காமெடி பண்ணி ஹலோ ஓமனோ நான் இங்க ஸ்ரீலங்கால தானோ சிக்கனண்டா வக்கியடி அப்ப எனக்கு திக்க உண்மையில ஃபேனை போட்டு இவங்க ஏதோ சொல்றாங்க கூட தனிக்கிறேன் வருது என்ன செய்யறதுதான் தெரியுது அது அங்க அக்காண்ட பேசி சத்தம் போட்டு கொண்டிக்கிறா என்ன போன திடீரென்று எடுத்துருக்க ஓ கஷ்டம்தான் இப்ப நான் இங்க எனக்கு விருப்பப்பட்டு ஆசையா வாங்கின ஒரு பொருள் எல்லாமே இங்கதான் என்ன செய்யற விட்டுட்டு போறது ஒன்ன மாதிரி கிடக்குது நீ வேற என்ன கொஞ்சம் ஒரு லைன்ல நிட்டு வார நான் கொஞ்சம் நேரம் எடுக்கிறேன் ஒரு போன் ஒன்று வருது
ஓ லைன்ல நின்று வாரன் எத்தனை கிலோன்னு கேட்டு சொல்லுன்னா கூட எல்லாம் கொண்டு போய் எனக்கு சத்தியமா ஏலாது எடுத்து போட்டு சொல்லுங்க 1 கிலோ சமாளிக்கலாம் நான் பார்த்து சரி சரி நான் எடுக்கிறேன் பேர போன் வருது போவாங்க கட்டவள்ளி கருமை பாருங்கடா அப்ப என்ன செய்யுது அக்கா இன்னும் நீ குளிச்ச முடியலையே குடும்பம் சரி சரி தோச்சு போட்டு வா இங்க நான் வர்ற பாரு நான் நீங்கள் பக்கம் தர மாட்டேன் சும்மா வெளிக்கிட்டாலும் இந்தியா கொண்டு வாரியோ அதை கொண்டு வாரியோ அதை காவிக்கோ சாந்திட்ட விமலாண்டி கொண்டு எனக்கு பிசர்தான் வருது என்ன செய்யறேன்ட்டுதான் எனக்கு தெரியல இப்ப போன் எடுத்து சொல்லுவோம் இந்த 1 கிலோ பரவாயில்லைன்னு சொன்னேன் நான் மனசும் கேக்குது இல்ல 1 கிலோன்னு சொல்லிவிட அதை காய் கொண்டு வரதுகளோ தெரியாது நான் நீ சத்தியமா வரவே மாட்டேன் பார ஓதுக்கு எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு முறிச்சிடலாம் போடாது 40 கிலோன்னா உங்க கிடாக்குது அது நான் இனி குழம்புல போய் வாங்கி வச்சுட்டு போவோம்னா இன்னும் ஒரு அட்டாவே இல்ல இது 40 கிலோ வந்துட்டு இங்கேயே அப்புறம் இந்தியால 9 கிலோ அப்புறம் நீங்கள் என்ன கொழும்பு கதையெல்லாம் கதைக்கு பார்த்ததுதான் எல்லாம் தூளும் கோடியலும் இடியலும் கருவாடுகளும் தான் கொண்டு இதே ஒரு நிறுத்து பார்ப்போம் மறந்தாச்சு அப்ப என்னத்து சொன்ன நீ 8 கிலோ இருக்குமெண்டு சும்மா அதை ஒன்று நான் சொல்லுங்க இது சும்மா தூர முக்கால் என்ன 9 48 கிலோ மொத்தம் வந்துட்டு பொட்டைக்கு ஒரு பொருளும் எனக்கு ஒன்று சொல்லுங்க மொத்தம் உங்களுக்கு டிக்கெட்ல எத்தனை கிலோ அதான் என்ன சொல்ல 7 ஹேண்ட்ல கேஜிக்கு 7 கிலோ 30 40 பையன் ஏதோ 40 இருந்தால் நீ எது கேட்டது நீ 35 நான் வடிவையார் பார்த்தது எல்லாத்தையும் 40 கிலோ தான் நினைக்கிறேன் 33 மேலுமே ஐயோ இப்பவே 48 வந்து தாது கூட இப்போ அவள் போது எனக்கு தான் சொல்றது கடமை படக்கூடாது பிறகு திருப்பி நான் அங்கே இருந்து எதுவும் பேத்திக்கு கொடுத்து விடான்னு சொல்லி கேட்டால் போக பண்ண மாட்டாள் அவள் எதுவும் கேட்டால் அதெல்லோனும் அதுவும் ஒரு 2-3 நாள் முன்னம் சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல நாளைக்கு நான் வலிக்கிட போறேன் 8ஆம் தேதி 9ஆம் தேதியில ஒழும்பு போகணும் அதுக்கிடையில கொண்டு வராவா அது வருது நீங்க பாத்தி இப்ப நீ கேட்ட ஒரு வாரம் போன் அடிப்பேன் எங்க கமலா ஓ ஹலோ ஓ என்ன கதைச்ச நீ ஓ நான் போன் என்னடி சொல்ற இங்க பேர் என்னால 1 கிலோ மட்டும்தான் கொண்டு வர முடியும் இது அதிகமா இல்லாம என்னால சத்தியமா கொண்டு வர அப்படியே திருப்பி கொடுத்து விட்டுருவேன் அவ்வளவுதான் சொல்லிடுறேன் எனக்கு இதுக்கு கதைக்கு எனக்கு சரி வராது உன்னை விளங்கும் நீ முதலே சொல்லியிருக்கலாம் நான் நிறைய சாமான் நான் வாங்கி போட்டு வீட்டிலேயே ஒன்றும் வாங்க எல்லாமே இந்த தூளாதோட அப்படியே போயிட்டு அக்கா வர நான் வர முன்ன மேரேஜ் வச்சு போட்டாரு ஓ சரி வராது பாப்பேன் கொண்டு வர சொல்லேன் பாப்பேன் பிறகு சரி ஓகே தான் வருது எனக்கு இப்போ அப்ப இந்த முதுகுல கொழுவுறதுக்கு ஏதாவது வச்சுக்கிச்சு அது கொழும்புக்கு பட்டியை தூக்கி போடுங்க அங்கால பட்டியும் வேணாம் பட்டியும் வேணாம் பிள்ளைய கொண்டு பயன்படுத்துங்க பார்சல் கூட எனக்கு 1 கிலோக்கு எத்தனையோ சொல்லி கொண்டு இருப்பாங்க எனக்கு பிசர் வேற கொண்டு வந்த வாசை எல்லாம் முடிச்சிட்டு நான் A few minutes later அக்கா வந்துட்டாவோட தங்கச்சி கொண்டுட்டேன் ஏதோ மாட்ரன்ஸ் எல்லாம் எப்போ கொண்டு போய் அவளுக்கு அடைச்சிட்டேன் தங்கச்சி தூளும் கொஞ்சம் பித்தளை சாமான் ஒரு கிலோ கொஞ்சம் கூட சொல்லிட்டாள் இல்லை கோவிக்காள் நான் 2 நேரம் ஓடி வந்தாலும் விட்டுட்டு போடைய தந்து கொண்டு வெளிக்கிட்டாலும் உண்டு தூக்கி பாருங்க கொஞ்சம் ஜாமான் ஒரு கிலோ பின்ன 1 கிலோ அந்த மிஷின் எங்கடா தம்பி மிஷின் எடுத்தா
அங்கே இருக்கு போறாங்க. நான் அப்பவும் சொன்னேன் உண்மையே. நான் சொன்னதான் அங்கேயும் அவரும் போயிட்டு உண்மையே சொல்லாதேங்கோ. அவள் சொன்னால் நீங்கள் பிறகு கூட கொடுத்து விடுறது. அதுவும் வரைக்கெல்லாம் கொண்டு வர்றது. இன்னைக்கு வேற செய்யணும் இல்லை. அப்படி அதை அங்கே சமாளிக்கலாம் கொண்டு ஒரு கிலோ தானே, அதுக்கு மேல என்ன அலையுதா? 5 கிலோ நிக்குது. அது பட்டாப்பட்டி எனக்கு சரி வராது. சரியோ 5 கிலோ வச்சேன். கிருஷ்ண சாமான் அது என்ன கூட சேர்த்து நானும் நிறைய செட் கொண்டு போறேன். உங்களுக்கு பிள்ளைங்க அது கேட்டது பிள்ளைகள விசேஷங்கள் எதுவும் வந்தால் தேவையா? ஐயோ என்னக்கா நீங்கள் இப்படி தம்பி அவள இருக்க பேர பயங்கர சவுண்டாக. சரி என்ன கொண்டு வந்ததியோ சரி இதுவும் தண்ணியை கூட குடுறா எடுத்து. இனி இப்படி செய்யாதீங்க சரியோ. முதல்ல நான் இருக்க மாட்டேன் போகிறேன். A few minutes later. என்ன விளையாட்டு என்ன செய்ய போறீங்க? அப்ப அவ ஒன்று 5 கிலோ தந்துட்டு போறா. நான் போய் அப்படியே மூடி கட்டி போட ஃபோன் பண்ணி சொல்லுங்க அவாக்கு வெளிநாட்டுக்காரிக்கு. அவ ஃபோன் பண்ணி சொல்றது பிரச்சனை இல்லை. பிறகு முறிச்ச மாதிரி போயும். நான் ஒருக்கா கடமைப்பட்டதெல்லாம் இந்த பிரச்சனையே. அதில் 1 கிலோ எடுத்துட்டு மிச்சத்தை இங்கே வச்சுட்டு போகும். அங்கே போய் சொல்லுங்க இங்கே இருக்குது போய் எடு விட்டு வந்துட்டு சொல்லுவோம். வெயிட் கூட்டிட்டு 1 கிலோ கொண்டு வந்தான்னு சொல்லி விடுங்க. ஏர்போர்ட்ல திருப்பி விட்டான்னு சொல்லி பட்ட சாமதி எவ்வளவு அவங்களோட குத்து விளக்க மாதிரி கொடுப்போம். சரி அது என்ன ராகட மாறி வச்சு போட்டு இதை வச்சுக்கணும். அப்ப தம்பி நாளைக்கு சரி வராது. நான் கொழும்புக்கு போற எல்லாத்தையும் கேன்சல் பண்ணு. சரி அங்க போய் ஒன்றும் சாமான் வாங்கிடாது. அப்ப நேர ஏர்போர்ட்டுக்கே போவோம். அவ வந்து அவளாம் கொண்டு போயிடாது. விரும்பினா குத்து விளக்க மட்டும் நான் சொன்ன மேலே சொல்லுங்க. கொண்டு போனா ஏர்போர்ட்ல திருப்பி விட்டாங்க கொடுத்து விட்டு நான் மேலே அப்படி சொல்லுவோம். அது பிரச்சனை. அதை விட அவளுடைய சாமான் விட எந்த சாமான் வைக்கிறாதாம் இல்லை. அதை அப்புறம் என்ன செய்யறது? நான் சொல்றேன் நீங்க அந்த அரிசியல் அந்த தூள் பேக்கெட் எல்லாம் குறையுங்க. ஒடியல் புழு கொடியல் எத்தனைய கொண்டு வரீங்க? அதுக்காக அங்கேயும் இருக்குத்தானே. எங்களுடைய நாட்டான ஒரு கெமிக்கல் இல்லாமல் ஒன்றும் கலக்காமல் ஒரு இதாக சாப்பிடுவோம். பிள்ளையை கொண்டே கொடுப்போம் என்றார். நீங்கள் என்னென்றால் நான் வந்ததே அதுக்கு தான். உங்களோட இந்த ஜாமான் கொண்டு போகிற கேட்டரிங் ஜாமான் கொண்டு போகிறேன். நான் தனியாக வந்தேன். என்ன நான் ஒரு தனியாக வந்த ஆளுகிட்ட இப்படி ஒரு 5 கிலோ தான் கொடுத்து விடுறேன். என்ன ஒரு மெனக்காட்சி இல்லாத ஆக்கடா. சரி என்ன கொண்டு போவாதானே வேணும். என் சாமான் மட்டும் படிக்க வை. இதில் உடுப்பு இல்லை கிடாக்குது. அக்கா இதில் உடுப்பெல்லாம் படித்து உங்கள் உள்ள வை செய்யும். சரி வரப்பட்டியத்தா நான் விட்டுட்டு போவோம். அடுத்த முறை வந்தா பாப்போம். அந்த சட்டி எடுத்து போடலாம். சும்மா இனி நான் ஸ்ரீலங்கா பக்கம் பெற மாட்டேன். தெரியும் இனி தம்பி எனக்கு இயலாது. நான் இனி இங்க பக்கம் பெற மாட்டேன். சரி ஏதோ சமாளிச்சு கொண்டு போங்க பாப்போம். நாளைக்கு பயன் தானே ஏதாவது செய்வோம். ஓகே. A few minutes later. அஞ்சி போன் அடிக்குது. யாரு கட் பண்ணா தெரிஞ்சிடும். என்ன கட் பண்ண வேண்டாம். மிக கவுட் வச்சு போட்டு வீணாம கிடக்க வேண்டியதை இங்கே வேற நானே எல்லாத்தையும் தூக்கி வழியில் எடுத்து போட்டேன். இனி வேற போன் வருறதா கட்டாபில்லை. இனி எழுந்து சாத்திட்டு அங்கே முன்சருக்கு போய் தான் இனி போன் ஓன் பண்ணுறேன். இனிமேல் ஒரு தட்ட போனும் எடுக்கிறே இல்லை.